முக்கூடற்பள்ளு பாடலும் பொருளும். பாடல் எண் 56 முதல் 60 வரை. பாடல் எண் 56. தூக்குனி பள்ளன் ஏய்க்கிற ஆட்டத்தை துக்குனி கேளும் முக்காலும் சொன்னேன், காக்குங் காலனை பார்க்கவும் செய்யான், காலன் செய்வது கோலம் செய்யுமோ, போக்கு நீக்கில்லை மூக்கிலே கோபம், என் புத்தியுங் கேளான், சத்துரு நீலன் வாக்குவாதமுண்டாக்கினாள் என்று என்னை வைதாலும் வையும் மெய்தானி தாண்டே. இதனுடைய பொருள், மானம் என்பதே இல்லாத பள்ளன் வேலை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் செய்யும் ஏமாற்ற செயல்களை கொஞ்சம் கேளுங்கள், முழுவதுமாக சொல்கிறேன். காவல் செய்ய வேண்டிய கால்வாய் அணையை இவன் போய் பார்ப்பதே கிடையாது. எச்செயலையும் சரியான காலத்தில் செய்யாவிட்டால் பின் என்ன பாடுபட்டாலும் அதனை நிறைவேற்ற முடியுமா? எதையும் புரிந்து கொண்டு நடப்பது கிடையாது. எதற்கெடுத்தாலும் மூக்கின் மேல் கோபம் வருகிறது. நான் சொல்லுகின்ற அறிவுரைகளையும் கேட்பது கிடையாது. பகைவன் போல நடந்து கொள்கிறான். நான் உங்களிடம் அவனை பற்றி சொல்லியது தெரிந்தால் வாய்ச்சண்டையை உண்டாக்கிவிட்டாளே என்று என்னை திட்டினாலும் திட்டுவான். நான் சொன்னதெல்லாம் உண்மை பண்ணைக்காரரே. பாடல் எண் 57. கட்டின மாட்டை தொட்டு அவிழான், ஒரு காலும் தான் உளக்கோலுங்கை தீண்டான், தொட்டியோர் காலை மட்டி போல் வந்து நான் சோறிட்டாலும் கண் ஏறிட்டும் பாரான், வட்டில் வாய் வைக்கில் சட்டி கொண்டோங்கும் மருதூராளை விருதுக்கே வைத்தான், பெட்டியால் வாரி பட்டடை நெல்லெல்லாம் பேய் தண்ணீருக்கு தேய்த்தான் காணாண்டே. இதனுடைய பொருள், தொழுவத்தில் கட்டியிருக்கும் மாட்டை ஒரு நாளும் தொட்டு அவிழ்க்க மாட்டான். ஒரு நாளும் தான் உழவு செய்வதற்காக உழவுக்கோலை கையால் தொடமாட்டான். தொட்டியில் கழு நீர் குடிக்கும் மாட்டை போல கண்களை மூடிக்கொண்டு என் முகம் பார்க்காமல் நான் இடும் உணவை சாப்பிடுவான். அவன் சாப்பிடும் முன் நான் உணவுண்ணும் வட்டிலில் வாய் வைத்தால் வட்டிலால் அடிக்க வருவான். மருதூர் ஆளான இளைய பள்ளியை கௌரவத்திற்காக வைத்து கொண்டிருக்கிறான். நெற்களத்தில் சேமித்து வைத்த நெல்லையெல்லாம் கள் குடிப்பதற்காகவே அழித்தான் பாருங்கள் பண்ணைக்காரரே. பாடல் எண் 58. இளைய பள்ளி கூறுதல். மாற்றவள் சொற்கேளார் மருதூர் பள்ளியுந்தான், ஏற்றபடி சொன்னால் இரண்டுபடில் யார் பொறுப்பர், தேற்றமறி தன்றோ சிறுமை வரா மற்பெருமை, ஆற்றவல்ல மாதர் அழகர் புய மார்பினரே. இதனுடைய விளக்கம், தன்னுடைய சக்களத்தியான மூத்த பள்ளி கூறிய சொற்களை கேட்ட இளைய பள்ளி தானும் குற்றம் சொன்னால் பள்ளனுக்கும் பண்ணைக்காரனுக்கும் இடையே விரிசல் வரும் என நினைத்து குற்றம் ஏற்படா வண்ணம் பண்ணைக்காரனிடம் சொல்ல வேண்டிய முறைப்படி சொன்னாள். கணவனுக்கு பெருமை வரும் செயல்களை மட்டும் செய்து பழிவரும் வழியை தடுக்கும் பெண்கள் திருமாலின் தோள்களிலும் மார்பிலும் வீற்றிருக்கும் வீர லட்சுமியையும் திருமகளையும் போன்றவர்கள். அவ்வாறான பெண்களை காண்பது அரிது என்று கூறினாள். பாடல் எண் 59. குடிலேர் கிடந்த பள்ளனை முக்கூடற்பள்ளி கூப்பிட்டு எழுப்பி முந்தானாள் விடியப்போ வேலையில் என்றாள். அவனும் போனான். வெள்ளமும் மேல்வரத்தாச்சு, கடின பிரவிற்த்தி ஏதோ திரும்பி வர கண்டிலேன். இன்று 3 நாளாய் அடிமைக்கு நேற்றிராவெல்லாம் உறக்கமில்லை, அழகர் அறிவார் காணாண்டே. இதனுடைய விளக்கம், வீட்டிலிருந்த பள்ளனை மூத்த பள்ளி எழுப்பி நேற்று முதல் நாள் அதிகாலையிலேயே வேலைக்கு போ என்றாள். அவனும் கிளம்பி போனான். ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு அங்கு என்ன கடுமையான வேலையோ, போய் 3 நாட்கள் ஆகியும் இன்னும் திரும்பி வரவில்லை. அவன் மனைவியான எனக்கு நேற்று இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. என்னுடைய வேதனையை முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகர் அறிவார் பண்ணைக்காரரே. பாடல் எண் 60. முப்பாலும் சோறும் உண்ணவே நடத்தி கொண்டீர், மூப்படியானும் பேய்ப்பட்டான் அப்பால் அவனுக்கு ஒன்றானால் நயினார் சேதம் ஆமே அடியாளுக்கு என்ன, துப்பான கலுங்கில் மறுகால் நிலையாதென்று சொன்னார்கள்.
இன்னதென்று அறியேன், இப்பால் அழகர் செய்ததை காணலாமென்றே இருக்கிறேன், என் செய்வேன் ஆண்டே. இதனுடைய விளக்கம், நீங்கள் பசும்பால், ஆட்டுப்பால், தேங்காய்ப்பால் கலந்து சோறு உண்பதற்காக பல்லனை நன்றாக பயன்படுத்தி கொண்டீர்கள். பழமையான அடிமை தொழில் புரியும் பரம்பரையில் வந்த அவன் எங்கோ சென்று விட்டான். சென்ற இடத்தில் அவனுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் உங்களுக்குத்தான் நட்டம் பண்ணைக்காரரே. எனக்கு ஒன்றுமில்லை. நீர் பெருகி வெளியேறும் கலிங்குக்கு அடுத்து வரும் வாய்க்கால் நிலைக்காது என்று சொல்வார்கள். அதன் பொருளை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. இனி முக்கூடல் அழகர் செய்வதை பார்க்கலாம் என்று காத்திருக்கிறேன். நான் என்ன செய்வேன் பண்ணைக்காரரே என்பது இந்த பாடலினுடைய விளக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.